இன்றைக்கி வெயிட் லாஸ் டேவோட 44வது நாள். இன்றைக்கி வந்து 91 இருந்தேன். என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியல கண்டினியூஸாக. இப்போ அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுக்காக அம்மா வீட்டுக்கு தான் வந்திருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாதாம் பால் தாங்க ரெடி பண்ண போகிறேன். அதான் ஆமாங்க, நீயே வெயிட் லாஸ்னு சொல்லிகிட்டு இருக்கே, இது எதுக்குமா பாதாம் பால் ரெடி பண்ணி குடிக்கிற அப்படின்னு கேட்டாங்க என் ஹஸ்பண்டு. சரி இல்லைங்க மாமா, எனக்கு இல்லை அப்பாவுக்கு தான் சொல்லிட்டு சொன்னேன். இந்த பாதாம் பாலில் எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் மினரல்ஸ் இருக்குதுன்னு தெரியுமான்னு கேட்டால் ஒரே பேச்சில் இல்லைன்ட்டாருங்க. சரி நான் சொல்ல கேட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு பாதாம் பாலில் சோடியம், அதாவது உப்பு கம்மியாகவும் நல்ல கொழுப்பு இருக்கிறனால உன்னோட ஹார்ட்டை பேஸ் பண்ண, அதாவது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது. அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு 30 வயசுக்கு 35 வயசுக்கு மேலே நமக்கு வந்து எலும்பு தேய்மானம் அடைஞ்சிடும் இல்லையா, அந்த முட்டி தேய்மானம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து சரி பண்ணணும் அப்படின்னா இந்த பாதாம் பாலில் டெய்லி ஒரு டம்ளர் குடித்தா போதும். அவ்வளோ சத்து இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் லாஸ்ட் ஒன்று கேட்டால, எதுக்கு நீ வெயிட் லாஸில் இருக்கே, நீ எதுக்கு வந்து பாதாம் பால் குடிக்கிறேன்னு. அதாவது பாதாம் பாலில் குறைஞ்ச அளவு கலோரி தான் இருக்குது. அதாவது ஒரு கப் பாதாம் பாலில் 60 கிராம் கலோரி தான் இருக்குது. அதனால் வந்து வெயிட் லாஸ் ஜர்னியில் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸில் இருக்கவங்க இந்த பாதாம் பாலை குடிச்சிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் லைட்டாக தான் டேஸ்ட் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் நான் பாதாம் பால் குடிக்கிறேன் வீட்லேயே ரெடி பண்ணி. அப்புறம் பார்த்திங்கன்னா மீஷோவில் வந்து இந்த க்ரோ பேக் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது வந்து 12x12 இன்ச்சு சூப்பராக இருந்துச்சு பேகு. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 305 ரூபா. இது வந்து எதுக்குன்னா, நான் காய்கறி விதையெல்லாம் வந்து நடுறதுக்காக வாங்கியிருந்தேன். இப்போ வந்து ஆடி மாதம் இல்லையா, ஆடி மாதம்லாம் எங்கள் ஊர் சைடு காய்கறியெல்லாம் நடுவாங்க. ஆடி மாதம் வந்து வரப்போகுது இல்லையா, அதுக்காக நான் எப்போயோ வாங்கி வச்சுருந்தேன். கீரை விதை மட்டும் நான் போட்டு வரேன். அப்போ வந்து நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்லா வளர்ந்துருக்கு, காட்டுறேன் நான் அடுத்த வீடியோவில். இதுவுமே நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் டப்பா, அப்புறம் வந்து கடுகு, உப்பு அதெல்லாம் வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். இதோட விலை பார்த்திங்கன்னா 150 ரூபா. 3 செட்டு. அதாவது ஃபஸ்ட்டு அடியில் இருக்கு இல்லையா, ஒன்று மட்டும் நல்லா பெருசாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னது ஆள்காட்டி விரல் சைஸில் தான் இருந்துச்சு நடுவில் உள்ள பாக்ஸு. அடுத்து வந்து கீழே லாஸ்ட் பாக்ஸ் வந்து சோப்பு டப்பா சைஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்து குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்செட் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஹெட்செட் வந்து பார்த்திங்கன்னா 160 ரூபான்னு நினைக்கிறேன். 160 ரூபாய்க்கு நல்ல ஒர்த்தான ஹெட்செட் தான். ஆனால் வந்து பாப்பா, இது எதுக்கு நான் வாங்கினேன்னா, பாப்பா வந்து தூங்குறப்ப நம்ம வந்து ஏதாவது வீடியோஸ் பார்த்துட்டு இருப்போம், அப்போ வந்து அவளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஹெட்செட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன சப்ஸ்கிரைபோ லைக்கோ வந்து எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் டாட்டா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய் பாய்.